ஆரம்பத்துல அண்ணன், வளர்ந்த பிறகு முகத்துக்கு நேரா அப்படி பேசுவாங்க. ஈரோடு மகேஷ் சொன்னது அந்த நடிகர் தானா? விஜய் டிவில பல நிகழ்ச்சிகள தொகுத்து வழங்கி பிரபலம் அடைஞ்ச ஈரோடு மகேஷ், சமீபத்துல நடிகர் ராஜு நடிச்ச பட்டர் ஜாம் படத்தோட ப்ரமோஷன்ல பேசியிருந்தாரு. அப்போ சிலர் ஆரம்பத்துல அண்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததும் ப்ரோன்னு கூப்பிடுவாங்க. அதுக்கு பின்னாடி அவங்களோட பேச்சு தோரணையே மாறிடும் அப்படின்னு பேசியிருந்தாரு. ஆனா அவர் சொன்னது நடிகர் சிவகார்த்திகேயன தான் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு வராங்க. விஜய் டிவி பிரபலமும் பிக் பாஸ் டைட்டில் வின்னருமான ராஜு ஃபர்ஸ்ட் டைம் பட்டர் ஜாம் அப்படிங்கிற படத்துல கதாநாயகனா நடிச்சிருக்காரு. இந்த படம் சீக்கிரத்திலேயே ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்தை பாராட்டி நடிகர் விஜய் பேசியிருந்தாரு. அத பத்தி விஜயோட எடுத்த புகைப்படத்தை ராஜு பகிர்ந்து விஜய் தனக்காக செஞ்ச உதவி பத்தி நெகிழ்ந்திருந்தாரு. தான் நடிச்ச படத்துக்காக விஜய் தனக்காக போன் பண்ணி பாராட்டினதாவும், அதோட தன்னோட தொண்டர்கள் கிட்ட இந்த படத்துக்கு ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கிட்டதாவும் ராஜு சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில பட்டர் ஜாம் படத்தோட ப்ரமோஷன்லப்போ விஜய் டிவி பிரபலமான ஈரோடு மகேஷ் கலந்துக்கிட்டாரு. அவர் பேசுறப்ப ராஜுவை எனக்கு 15 வருஷங்களா தெரியும். அவரோட வாழ்க்கையில என்ன முயற்சிகள் எடுத்தாலும் அதை என்கிட்ட சொல்லுவாரு. இந்த விஷயத்த நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். பொதுவா ஒரு சிலர் நம்ம கிட்ட அறிமுகமாகறப்போ அண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வளர ஆரம்பிச்சதும் ப்ரோன்னு சொல்ல தொடங்கிடுவாங்க. அதுக்கு பின்னாடி கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு நாம அவங்கள பாக்குறப்போ என்ன எப்படி போயிட்டு இருக்கு? முன்ன மாதிரி உங்களால வர முடியலையே அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அண்ணனும் இருக்காது, ப்ரோவும் இருக்காது. ஆனா அவங்களோட பேச்சுல தோரணம் மாறி இருக்கும். அவங்க அவங்களோட சொந்த முயற்சியில வளர்ந்து வராங்க, வெற்றி அடையறாங்க. அத நான் தப்புன்னு சொல்லல. ஆனா அவங்களோட பேச்சு ஆரம்பத்துல இருந்தது மாதிரி இல்லையே அப்படிங்கிறது எனக்கு சில நேரத்துல தோணும். ஆனா இதையெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கிற ஆள் கிடையாது. நான் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருப்பேன். ஆனா எனக்கு சிலரோட வித்தியாசமான நடவடிக்கைகள பார்க்கறப்போ கொஞ்சம் வியப்பா இருக்கும். ஆனா இப்பல்லாம் பழகி போயிடுச்சு அப்படின்னு ஈரோடு மகேஷ் பேசியிருந்தாரு. ஈரோடு மகேஷ் பேசினது நடிகர் சிவகார்த்திகேயன தான் அப்படின்னு நெறைய பேரு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. காரணம் சிவகார்த்திகேயன் மாதிரியே ஈரோடு மகேஷ் மாடுலேஷன்ல பேசியிருந்தாரு. அதனால சிவகார்த்திகேயன் வளர்ந்து வர்றத பத்தி ஈரோடு மகேஷுக்கு பொறாம அப்படின்னு சிலர் சொல்லியிருந்தாங்க. இன்னும் ஒரு சிலர் சிவகார்த்திகேயன பத்தி ஈரோடு மகேஷ் அப்படி சொல்லல. விஜய் டிவில இருந்து வேற ஒரு சிலரும் இப்போ சினிமாவுல இருக்காங்களே, அவங்கள பத்தி கூட சொல்லியிருக்கலாமே அப்படின்னு ஈரோடு மகேஷுக்கு சப்போர்ட் பண்ணிட்டும் வராங்க.